हरे कृष्ण जय जय राधेश्या नमो ओं विष्णुपादाय गौरंगप्रश्नरूपिणे श्रीभक्तिविबोधाय बोय बोधयनयदे नामिने எனது ஆன்மீக குருவின் தாமரை திருவடிகளை சிரம் பதித்து எல்லா வைஷ்ணவர்களுக்கும் அடியே வாமனதேவின் பணிவான நமஸ்காரம். ஓம் அஞ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனஜலாக்கய சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. பஜ ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவார்ஷதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம ஒரு அறியாமையை பற்றி ஒரு வேடிக்கையான கதைகள் மூலமா நம்ம பார்க்கலாம். பக்தியில நம்மளுடைய அறியாமை, அதாவது கலியுகத்துல நம்மளுடைய அறியாமை எந்த அளவுக்கு உசத்தியா இருக்குது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம வகுப்புல நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? பொதுவா கலி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, கலி அப்படின்னாலே சண்டையும் சச்சரவும் நிறைந்தது, அதுதான் அதனுடைய பொருள். கலினா என்னது? சண்டையும் சச்சரவுகளும் நிரம்பியது. இந்த கலியுகத்துல என்னென்ன அசம்பாவிதங்கள் கேடுகள் இருக்கு அப்படிங்கிறத ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு அழகா பட்டியலிட்டிருது. அழகா சொல்லுது, பிராயேன அல்பாயுஷு ஷப்ய கலோ அஸ்மின் யுகே ஜனா மந்தா சுமந்த மதையோ மந்த பாக்கியாகி உபத்ரதா அப்படிங்குது சாஸ்திரம். என்ன அப்படின்னா, இந்த கலியுகத்துல மக்கள் அற்ப ஆயுள் உடையவர்களாக இருப்பாங்க அப்படிங்குது. பிராயேன அல்பாயுஷு, அற்ப ஆயுள் உடையவர்கள். பார்க்கலாம், தாத்தா இருப்பாங்க, பேரன் செத்து போயிடுவான். அப்பா இருப்பாங்க, மகன் செத்து போயிடுவான். பாருங்க, அல்பாயுள். இதற்கு முந்தைய யுகத்திலாம் அப்படி கிடையாது. வயதானவங்க போவாங்க, அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாம் தலைகீழ் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பொறுமைங்கிறதே கிடையாது, சண்டையும் சச்சரவும் தான். என்னுடைய இலையில இன்னைக்கு பப்படம் சின்ன அப்படம், ஆனால் அங்கே பெருசா அப்பளம் வச்சிருக்காங்க. எனக்கு அதுவும் உடஞ்சி இருக்குன்னு சொல்லி அதுக்கு சண்டை கல்யாண வீட்டில். அப்பளத்துக்கு பப்படம் பாங்க, அப்படிதானே, அதுக்கு சண்டை. மந்தா, எல்லாருமே மந்தமானவர்கள். பிரபன்னு இப்படி இருந்துக்கிட்டு மொபைல் ஃபோன் அப்படியே தடவி விட்டுக்கிட்டு, என்ன செய்யணும் எது செய்யணும், சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மந்தமானவர்களாக இருக்கும். அது மட்டும் இல்லாம தவறாட்டு வழிநடத்தப்படக்கூடியவர்களாட்டும் இருக்கிறோம். இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் மக்களை எவ்வளவு தவறா வழி நடத்துறாங்க. அது ஃப்ரீ, இது ஃப்ரீ. அவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு நம்மளை தவறா வழி நடத்தி கொண்டு போறாங்க. கலியுகத்துல எப்பவுமே ஒன்லே நடிகர் நடிகை பின்னாடி ஓடுவாங்க, இல்லை அரசியல்வாதி பின்னாடி ஓடுவாங்க, இல்லைன்னா விளையாட்டு வீரர்கள் பக்கம் ஓடுவாங்க, சில பேர் விஞ்ஞானிகள் பக்கம், சயின்டிஸ்ட் பக்கம் ஓடுவாங்க. இப்படி இந்த 4 பேர்த்துக்கு பின்னாடி ஜே சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் கூட்டம். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னாச்சுன்னா, துரதிர்ஷ்டசாலிகள். இந்த கலியுகத்துல ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஒன்றே போதும், அவங்கள அனைத்து சம்சார பந்தத்துல இருந்து விடுவிச்சு கொண்டு போயிடும். ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு யாரும் தயார் அல்ல. அடுத்தது ரொம்ப வினோதம் என்ன அப்படின்னா, சஞ்சலம் நிரம்பியவர்களாக இருந்துகிட்டே இருப்போம். எப்பவும் இந்த மனசு சும்மாவே இருக்காது, அப்படி இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பைக்கு பெரிய பைக்கா இருக்கு, நம்ம கிட்ட சின்ன பைக்கா தானே இருக்கு அப்படின்னு அதையே போட்டு நினைச்சு சஞ்சலம். அடுத்தது இந்த கலியுகத்துல ஆன்மீகம்
எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா, வெளிவேசங்களை வச்சுதான் ஒருவனுடைய ஆன்மீக நிலையை உறுதிப்படுத்தப்படும். அப்படி பட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு மேலே அப்படி பவழம் முத்துல அப்படி ஆபரணங்கள்லாம் போட்டு அப்படி டிசைனாக பச்சை கலர், சிவப்பு கலர், மஞ்சள் கலர்னு ஸ்கேல் எல்லாம் வச்சு அளவு எடுத்து அப்படி அழகாக வரைஞ்சி ஹரி ஓம் சம்போ அப்படின்னு அதை பார்த்தாச்சுன்னா ஆகா பெரியவர் அப்படின்ட்டுருவாங்க. இப்படிப்பட்ட இந்த கலியுகத்தில் பக்தின்னு சொல்லிக்கிட்டு நம்ம எவ்வளவு அறியாமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வேடிக்கையான ஒரு கதை. ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு பால்காரன் இருந்தான். அவன் ரொம்ப பேராசை பிடித்தவன். என்ன அப்படின்னா, கறக்கக்கூடிய பாலில் பாதிக்கு பாதி தண்ணியை கலந்து அதில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தான் அந்த கிராமத்துக்குள்ள. அங்கே இருக்கக்கூடிய மக்களும் வேற வழி இல்லாமல் அந்த பால்காரன்கிட்ட தான் பால் வாங்க வேண்டியதாக ஆயிடுச்சு. பால் என்னப்பா தண்ணி யாருக்குன்னு கேட்டாச்சுன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு பால் கட்டு. இதுக்கு பயந்து அந்த கிராமவாசிகள் அவனை எதுவுமே சொல்றதில்லை. ஆனால் மனசுக்குள்ள வலி, ரொம்ப பேராசை பணத்தின் மீது. கலியுகத்தில் இதுதான், பணம் தான், காசு பணம் துட்டு மணி மணி, இதுதான் கலியுக ஃபேமஸ். அப்போ ஒரு நாள் பகவான் பார்த்தார், இவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்ப்போமே அப்படின்ட்டு திடீர்னு அந்த பால்காரன் முன்னாடி அப்படி பிரதட்சணமாக நிற்கிறார். அப்படியே அந்த பால்காரன் பார்க்குறான், எம்பெருமானே நீங்களா அப்படின்ட்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணி அப்படி பணிவோடு நிற்கிறான். என்ன? உடனே பகவான் கேட்குறார், என்ன எங்கே போகிறீங்க? பால் வியாபாரத்துக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமாம் சுவாமி, ஆமாம் சுவாமி. சரி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? ஏன் நீ பாலில் இப்படி தண்ணி கலந்துக்கிற? ரொம்ப தவறு இல்லையா அப்படின்னு. இல்லை, எனக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்போடு வாழணும்னு ஆசை, அந்த ஆசையில் நான் இப்படிலாம் செய்துட்டேன். சரி, ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு குடம் எக்ஸ்ட்ரா அதிகமாட்டு நான் உனக்கு பால் கொடுக்குறேன். இப்போ உனக்கு கூட ஒரு மடங்கு லாபம் கிடைக்கும், சரியா? நீ இந்த பால் வச்சுக்கோ அப்படின்ட்டு பகவான் ஒரு குடத்தில் அழகாக அந்த பால் கொடுக்குறாங்க. அதை அந்த பால்காரை வாங்கிட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், பரம அன்னைக்கு லாபம் நமக்கு அப்படின்ட்டு அந்த பால்காரன் போய்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்படி பகவான் பார்க்குறார், என்னப்பா என்னாச்சு அப்படின்ட்டு. எதுவும் வேணுமா? இன்னும் உனக்கு ஒரு குடம் வேணுமா பால்? இல்லை இல்லை, நானும் அவ்வளவு பேராசை இல்லை, எனக்கு அப்படிலாம் கிடையாது. ஆனால் ஏன் நீ எதையோ ரொம்ப ஆழ்ந்து சிந்தனை செய்துட்டு இருக்கியப்பா, என்ன அப்படின்ட்டு. உடனே பால்காரன் இப்படி சொல்கிறா, அது இன்னொரு குடம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். ஏற்ற பகவான் கிட்ட. பகவான் அவன் இனிமேலாவது ஒரு வாய்ப்பு கொடுத்தா சரியாயிடுவான், அவனை சோதிக்கிறதுக்காக நிற்கிறாரு. என்ன பண்ணுறான், இவன் தயங்கி போய் நின்று எனக்கு இன்னும் ஒரு குடம் தண்ணி தாருங்கள் பிரபுன்னு கேட்குறான். அப்போ இந்த கதையில இருந்து இன்னைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்றோம் அப்படின்னா, சாக்ஷாத் முழுமுதற் கடவுளே தன் முன்னாடி நிற்கிறாங்க. அவங்க கிட்ட போய் இனி ஒரு பிறப்பு இங்க வேண்டான்னு கேட்கலாமே. ஆனா என்ன கேட்டான்? பாலில் கலக்கிறதுக்கு ஒரு குடம் தண்ணி கேட்டான். இது மாதிரிதான் கலியுகத்தில் நம்ம எல்லாருமே பகவானுக்கிட்ட என்ன கேட்கணும் அப்படிங்கிறத அறியாம நம்ம செய்துட்டு இருக்கிறோம். இந்த அறியாமை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அங்கீகரிக்கப்பட்ட சீட பரம்பரையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக குருவை முதலில் நாம் அணுக வேண்டும். அதற்கு பிறகு அவருக்கு சேவைகள் செய்து அடக்கத்தோட கேள்விகள் கேட்டு, அதுக்கு பிறகு அந்த தன்னை உணர்ந்த ஆத்மாக்களான அந்த ஆன்மீக குரு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்போதான் இந்த அறியாமை என்னும் இருள் அகலும்.
அதுதான் நம்ம முதல் ஸ்லோகத்திலே பார்த்தோமே. ஓம் அஞ்ஞான திமிராந்தர்ஷ்ய ஞானாஞ்சன சலாக்கியா. நான் அறியாமை எனும் இருளில் பிறந்தவன், எனது கண்களை ஞான ஒளியால் திறந்த எனது ஆன்மீக குருவிற்கு பணிவான வணக்கங்கள் அப்படிங்கிறோம். பொதுவாக தற்காலிகமான நன்மைக்காக அறியாமையினால பக்திங்கிற இதில் நம்மெல்லாம் என்ன கேட்கணுமோ அதை கேட்காம இந்த தற்காலிக நன்மையை நம்ம கேட்டுடுறோம். அதனால நம்ம ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். எல்லா பக்தர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கம். என்னுடைய வகுப்பு முடிஞ்சது. இன்று அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாம். தயவு செய்து பக்தர்கள் எல்லாரும் யுக தர்மமான ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்க. நிச்சயமா கலிகாலே நாம ரூபே, இந்த நாமம் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். ஆன்மீக குருவை கொடுத்துடும். ஆன்மீக குரு வந்த பிறகு உங்களுடைய அறியாமை அகன்றுவிடும். அதனால் இனிமேலும் நம்ம கோயிலுக்கு போனால் பகவான்கிட்ட போய் பால்காரன் தண்ணி கேட்டது மாதிரி கேட்காம பகவானை கேட்க நம்ம பழகிக்குவோம். சரிங்களா? ஓகே. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம். ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா.